எத்தனை தடவை வந்து அவர் தலைகளானாலும் சினிமா கவர்ச்சியில் தான் வந்து ஓட்டு போட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் வந்து விஜய் உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும், மக்களுக்கு எப்படி அறிமுகமானார் முதல்ல, ஒரு போராட்ட தலைவர் அறிமுகமானாரா, அரசியல் தலைவர் அறிமுகமானாரா, இல்லை காவேரி பிரச்சனைக்காக ஏதாவது போராடி இருக்காரா, நீட் தேர்வுக்கு எதிராக ஏதாவது போராடி இருக்காரா? இவங்களும் சரியாக ஆட்சி பண்ண மாட்டாங்களாம், புதுசாக ஆட்சி பண்ண வந்தவங்களையும் சரியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு எத்தனை பேசி ஏன் பேசலை, ஏன் அதை பண்ணல, ஏன் இதை பண்ணல, ஏதோ ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கினே இருப்பாங்க. இந்த வைக்க போகிற காற்று பூனை அந்த மாதிரி, அந்த பூனை என்ன பண்ணுன்னா அந்த வைக்க பொருளே படுத்து கிடக்கும். யாராவது வந்து இந்த கண்ணுக்குட்டி மாடு வந்து வாயை வச்சா விடாது, குழச்சி 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 தேர்த்திக்கின்னு ஓடிக்கினே இருக்கும். அது பூனையை சொன்னாங்களா அல்லது நாயின்னு சொன்னாங்களான்னு தெரியல, அது சரியாக தெரியல. அது மாதிரி இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விட மாட்டேன்றாரு, இந்த சாமியும் என்னன்னா இந்த பூசாரி இல்லாத நேரத்தில் வரம் கொடுக்க மாட்டேன்றாரு. அந்த மாதிரி இவங்க ஆட்சி பண்ணுறவங்களையும் சரியாக விடுறதில்ல, இவங்களும் சரியாக ஆட்சி பண்ணுறதில்ல. இப்படி தான் காலம் ஓடிக்கின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவர் பேட்டி கொடுக்குறத பாருங்கள், இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருன்னு தெரில. தேர்தலும் போதெல்லாம் எவனோ வந்து எந்தெந்த நடிகரோ வந்து எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இவர் தேர்தல் நேரத்தில் எங்கே இருந்தாருன்னே தெரில. இப்போ வந்துட்டார் சொல்கிறதுக்கு இவர் லியோனி.